எப்படின்னா மசில் க்ரோத் நல்லா கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ எந்த ப்ரோக்ராமாவே இருக்கட்டும், அது எஃப்எஸ்சி 7ஆவே இருந்தாலும் நேச்சுரல் செட் ஆகாது அப்படின்னாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பரான ரெக்கவர் கொடுத்து அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல ராணி நம்மளுடைய ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. நார்மல் எல்லாருமே என்ன மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு மசில வாரத்துக்கு ஒரு தடவை ஃபிட் பண்றதை விட 2 தடவை ஃபிட் பண்ணா மசில் க்ரோத் நல்லா கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, சயின்ஸ் பேஸ்டா இருந்தாலும் சரி, புஷ்புல் லெக்கா இருந்தாலும் சரி, அப்பர் லோயா இருந்தாலும் சரி, எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ மசில் இப்போ க்ரோ ஆகும் அப்படின்னா ப்ராப்பரான ரெக்கவர் இருந்தால் மட்டும்தான் க்ரோ ஆகும். நாம எல்லாருமே என்ன மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு மசில வாரத்துக்கு ஒரு தடவை ஃபிட் பண்றதை விட 2 தடவை ஃபிட் பண்ணா மசில் க்ரோத் நல்லா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மீன்ஸ் எல்லாமே தான். ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, சயின்ஸ் பேஸ்டா இருந்தாலும் சரி, புஷ்புல் லெக்கா இருந்தாலும் சரி, அப்பர் லோயா இருந்தாலும் சரி, எல்லா ப்ரோக்ராமுமே ஈக்குவல் தான். ஸோ மசில் ரெக்கவரி வச்சுதான் அந்த ப்ரோக்ராம் எல்லாமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன மாதிரி அப்படின்னா, அதாவது பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் அந்த மாதிரி சின்ன மசில்லாம் 48 மணி நேரத்தில் ரெக்கவர் ஆயிடும். பெரிய மசில் ஜெஸ்ட், பேக் அந்த மாதிரி மசில்லாம் 22 மணி நேரத்தில் ரெக்கவர் ஆயிருங்கிற இதை வச்சுதான் இந்த ப்ரோக்ராம் அந்த வாரத்துக்கு 2 தடவை வந்து நம்ம மசில் ஃபிட் பண்ணலாங்கிற இதே வந்து இருந்துச்சு. ஸோ அது எல்லாருக்குமே சூட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல், ஒவ்வொருத்தரோட ரெக்கவரி எல்லாமே பொறுத்து மாறும். ஸோ அதுல எது பெஸ்ட்னு சூஸ் பண்ற வேண்டியதுதான் நம்மளோட இது. ஸோ கண்ணை மூடிட்டு எல்லாரும் சொல்றாங்க இதை சூஸ் பண்றது வந்து வேஸ்ட். எல்லாருமே சொல்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு மசில் ஒரு தடவை ஃபிட் பண்றது வேஸ்ட் அப்படின்னா, நீங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. பாடி பில்டிங் இதுக்கு எந்த ப்ரோக்ராம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோ ஸ்பிளிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து சீபமா இருக்குது. Definitely focusing on one body part at a time. I'm a huge believer in like good old bro split type. ராணி கம்பர்டா இருக்கட்டும், ஜெர்மியா இருக்கட்டும், ஜெய்கட்டா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க சொல்றதும் அதே தான். அவங்க டிசைன் பண்ற ப்ரோக்ராம் இது நீங்க படிச்சாலும் தெரியும். அவங்களோட டிசைன் ப்ரோக்ராம் எல்லாமே சிங்கிள் செலக்ட் பண்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ எந்த ப்ரோக்ராமாவே இருக்கட்டும், அது எஃப்எஸ்சி 7ஆவே இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதுல இருந்து ரெக்கவர் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம். நார்மலா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எஃப்எஸ்சி 7 மாதிரி பெரிய ப்ரோக்ராம்லாம் என்ஹான்ஸ் அத்லெட், அதாவது மெடிசன் யூஸ் பண்றவங்க தான் இது பண்ணணும், நேச்சுரல் செட் ஆகாது அப்படின்னாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பரான ரெக்கவர் கொடுத்து அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல ராணி நம்மளுடைய ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ மசில் க்ரோத்துக்கு தேவையான முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரும், அதுபோக கண்டினியூவா உங்களுக்கு மசில் க்ரோத் வேணும் அப்படின்னா ப்ராக்ரஸ் ஓவர்லோட், இந்த 2 பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ற ப்ரோக்ராம் வச்சு உங்களுக்கு மசில் ரெக்கவர் கரெக்டா இருக்கா அப்படிங்கறது நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்டே வந்து ஜெஸ்டஸ் வந்து 10 கிலோ வச்சு ஒரு 10 நம்பர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஜெஸ்ட் பிளஸ் வந்து நீங்க அதே வாரம் போடலாம், இல்லை அதுக்கு அடுத்த வாரம் கூட போடலாம். அப்படி போடும்போது அதே 10 நம்பர் 10 கிலோ வச்சு வந்துருக்கணும் உங்களுக்கு, அதுக்கு கம்மியா வந்துருக்க கூடாது. ஸோ அதை வச்சு உங்களோட மசில் ரெக்கவர் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒரு 3 வாரம் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க மேஜரா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ப்ராக்ரஸ் ஓவர்லோட். கண்டினியூவா ஒரு மசில் க்ரோத் வேணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்படி நீங்க இது பண்ணலாம் அப்படின்னா, 10 கிலோ வச்சு 10 நம்பர் போட வேண்டிய இடத்துல ஒன்று நீங்க வெயிட்டை போட்டுக்கலாம். ஒன்று 12.5 இல்லை 15 அந்த மாதிரி கூட்ட பாசிபிள் கிடையாது ஒரு சடனா. ஸோ எக்ஸாம்பிள் சொல்றேன். அது இல்லை அப்படின்னா நீங்க ரெப்பை கூட்டலாம். 10 கிலோ வச்சு டேரக்டா 15 கிலோ நம்ம உடனே கன்வெர்ட் பண்ண முடியாது 3 வாரத்துல. ஸோ 10 நம்பர் போட வேண்டிய இடத்துல நீங்க 12 நம்பரோ 13 நம்பரோ புஷ் பண்ணலாம். 1-2 இருக்கு அப்படியும் புஷ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து சூப்பர் செட், டிராப் செட் அந்த மாதிரி இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணாலும் அதுவும் ஒரு வகையான ப்ராக்ரஸ் ஓவர்லோட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரோக்ராம் போடும்போது உங்களுக்கு வந்து ரெக்கவர் கரெக்டா இருக்கணும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் வீக் அடுத்த கிளாஸ் அந்த மசில் ஃபிட் பண்ணும்போது ஒன்று அதே ப்ராக்ரஸ் இருக்கணும், இல்லை அதோட அதிகமாக இருக்கணும், ப்ராக்ரஸ் குறையக்கூடாது. ஸோ அப்படி குறைச்சு அப்படின்னா நீங்க வந்து ப்ரோக்ராமை மாத்திக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து எதனால ரெக்கவர் ஆகாங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்களோட ஒர்க் அவுட் ஷெட்யூல், உங்க வால்யூம்னால நீங்க ரெக்கவர் ஆகலையா, இல்லைன்னா ப்ராப்பரான நியூட்ரிஷன் இல்லை ஸ்லீப், அந்த 2 நீங்க ரெக்கவர் ஆகலையான்னு கண்டுபிடிக்கணும். ப்ராப்பரா நியூட்ரிஷன் ஸ்லீப் இல்லாம நீங்க வந்து ப்ரோக்ராம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் மாத்துறதுலாம் தப்பு. ஸோ ப்ராப்பரா நியூட்ரிஷன் ஸ்லீப் 2 கரெக்டா இருந்துட்டு நீங்க சூஸ் பண்ற ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு வந்து ரெக்கவர் இல்லை அப்படின்னா நீங்க ப்ரோக்ராம் மாத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு அதே ப்ரோக்ராம் தான் போடணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு சிங்கிள் மசில் ஃபிட் பண்றதுன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் கிளாஸ் வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு நாளைக்கு 7 கிளாஸ் இருக்குன்னா அதை நீங்க 6 கிளாஸா மாத்தலாம். ஸோ அதே ப்ரோக்ராம்ல ஒன்று வால்யூம் குறைச்சு பாருங்க. மசில் க்ரோத்துக்கு இந்த ப்ரோக்ராம் தான் பெஸ்ட், அந்த ப்ரோக்ராம் தான் பெஸ்ட் எதுவுமே கிடையாது. மசில் க்ரோத்துக்கு மெயினா நீங்க நோட் பண்ண வேண்டியது மசில் ரெக்கவரி, கண்டினியூவா மசில் க்ரோ ஆகிறதுக்கு ப்ராக்ரஸ் ஆகுறது. இந்த 2 வந்து நீங்க எந்த ப்ரோக்ராம் வச்சு வேணா நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 டே பாத்தீங்கன்னா
வாரத்துக்கு 2 நாள் ஜிம்முக்கு வர முடியும் அந்த மாதிரி இதில் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க வந்து அப்பர் ஒயர் எடுக்கலாம். 1-2 பேர் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் வர மாதிரி இருக்கும். அவங்க வந்து புஷ் புல் எடுக்கலாம். ஸோ 1-2 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸ் பேஸ்டாக இருக்குன்னு அதில் வந்து ஒரு 4 கிளாஸ் வந்து ஜெஸ்ட் கிளாஸ், இன்னொரு 3 கிளாஸ் வந்து ட்ரைசெப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ 4 கிளாஸ் ஜெஸ்ட் கிளாஸ் போட்டோம்னா உங்களுக்கு ஜெஸ்ட் பம்ப் ஃபீல் ஆகலை. இன்னும் 2 கிளாஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லா இருக்கும், 3 கிளாஸ் ஜெஸ்ட் போட்டால் நல்லா இருக்கும், ஜெஸ்ட் பம்ப் ஃபீல் ஆனால் அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து சிங்கிள் மசில் பண்ணலாம். ஆனால் சிங்கிள் மசில் வந்து ஜெஸ்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 7 கிளாஸ் கிட்ட இருக்கும். அதை விட எக்ஸ்ட்ரா 3 கிளாஸ் போட்டால் ஜெஸ்ட் பம்ப் நல்லா இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் மசில் போகலாம். ஸோ உங்களோட இதுக்கு எது செட் ஆகுது, உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை டேரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் ப்ராப்பரான ரெக்கவர், நியூட்ரிஷன், ரெஸ்ட்டு, ப்ராக்ரஸ் ஓவரோட இது இல்லாமல் நீங்கள் எந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணாலும் உங்களால் வந்து மசில் பில்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ரெக்கவரும் ப்ராக்ரஸ் ஓவரோட எந்த ப்ரோக்ராமில் பண்ண முடியுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். லைட்டாக எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த ப்ரோக்ராமை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.